ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வச்சு தான். கெஸ் பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு ஸ்பெஷல் மசாலாக்காக இதெல்லாம் வச்சுருக்கேன் நான். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் வச்சு பண்ண போகிற டிஷ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான, ரொம்ப டேஸ்டான வாங்கிபாத் தான். நான் வந்து ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காவை கழுவி இந்த மாதிரி நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இதுக்கு வந்து வாங்கிபாத் மசாலா அரைக்கணும். அதுக்கு நான் என்னென்ன ஐட்டம்னா, ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 கப் துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக பொட்டுக்கடலை, ஒரு 10-12 பூண்டு, ஒரு சின்ன துண்டு புளி, இதில் ஒரு சின்ன துண்டு லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போது வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு நான் இன்றைக்கி வந்து மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். ஸோ மண் சட்டி வந்து நல்லா காயட்டும். காஞ்ச உடனே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடாய் நல்லாவே காஞ்சிருச்சு. நம்ம இன்றைக்கி வந்து நான் சமைக்க வந்து நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சு. இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வெடித்து வரட்டும். இப்போ கடுகு நல்லாவே பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், எனக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் நான் பூண்டு எடுத்துருக்கேன். இதில் சும்மா ஒரு 4 பல்லு பூண்டை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கூடவே வெங்காயம் வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். வாங்கி மசாலாவில் வந்து வெங்காயம் ஆட் பண்ண மாட்டாங்க, ஆப்ஷனல் தான். வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். அதனால நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வெங்காயம் சேர்த்து செய்வேன். இது ரொம்பவே ஈஸிங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களான்னு தெரியல. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இதே மாதிரி தான் செய்வீங்க வீட்டில். கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட கத்திரிக்காய் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. இதில் தக்காளி வேறு எதுவுமே தேவை கிடையாது. வெறும் நம்ம இந்த வாங்கி மசாலா அரைச்சிட்டோன்னா அவ்வளோதான். ஒரு டம்ளர் சாதம் வடிச்சிட்டு இதை ரெடி பண்ணி அது கூட கலரிட வேண்டியது தான். ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நல்லெண்ணெயில் சமைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெயில் சமைச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து இது சமைக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். எனக்கு வந்து மண் சட்டியில் சமைக்க ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதோட ஒரு ட்ரெடிஷ்னல் வேயாக இருக்கும். அதில் சமைக்கும் போது ஒரு நல்ல ஹாப்பினஸ் கிடைக்கும் எனக்கு எப்போவுமே. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இது கூட கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் கழுவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா கத்திரிக்காய் வந்து கருத்துரும் நீங்கள் அப்படியே நறுக்கி வச்சிங்கன்னா. அதனால் எப்போவுமே கத்திரிக்காய் நறுக்கினீங்கன்னா உடனே தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இப்போ கத்திரிக்காய் கொஞ்சம் இந்த எண்ணெயிலே வதங்கட்டும். நல்லா கத்திரிக்காய் வேக ஒரு 10 மினிட்ஸ், 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகும். சீக்கிரமாகவே வெந்துடும் கத்திரிக்காய். இப்போ இந்த கத்திரிக்காய் ஒரு சைடு வெந்துகிட்டே இருக்கட்டும். இன்னொரு சைடு நம்ம வாங்கி மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சு இது ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கிறேன். இது சூடானதுமே நம்ம இங்கே வச்சுருக்க எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ கடாய் நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போது நம்ம இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பொட்டுக்கடலை, பூண்டு, ஒரு துண்டு புளியை சேர்த்துப்போம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம்.
இப்போ இந்த மசாலா கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கலர் மாறுற அளவுக்கு வறுக்கணுங்க. இதுதான் அந்த வாங்கி பாத்துக்கே வந்து ஒரு நல்ல டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது கூடவே 10 காஞ்ச மிளகாய் வச்சுட்டு கடுகுலாம் நல்லா வெடிக்கும். காஞ்ச மிளகாய் நெடி அடிக்காமல் இருக்க கொஞ்சமாக கல்லுப்பு. கடுகு நல்லாவே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டா ரெடி. நல்லாவே வாசனை வருதுங்க. கடுகும் சீரகம் இந்த வாசனை நல்லாவே வருது. இப்போ நம்ம 1/2 கப்பு துருவின தேங்காவை சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது கூடவே ஒரு பட்டை 4 லவங்கம் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லாவே வறுபட்டுருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும், ஆற வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காயுமே கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட என்ன மசாலா வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே கலருக்காக ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகாத்தூள் லைட்டாக ஒரு எண்ணெயில் வதங்கி வரட்டும். நல்லா ஒரு கரட்டியாச்சு. மிளகாத்தூளும் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஊற வச்ச ஒரு லெமன் சைஸ் புளி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த புளி தண்ணியே போதுங்க, வேறு தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா இதுலேயே கத்திரிக்காய் வெந்து வந்துடும். இப்போ நல்லா கத்திரிக்காய் வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வாங்கி மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லாவே இது ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜார் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு சேர்த்தாச்சு. இப்போ கோர்ஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லாவே ஒரு கோர்ஸ் பவுடராக அரைச்சாச்சு. நம்ம வாங்கி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜ்லேயுமே ஸ்டோர் பண்ணி 15 to 20 days வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். கத்திரிக்காய் நல்லாவே கொதிச்சிட்ருக்குங்க. இது கூடவே நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காய் நல்லா புளியோடு சேர்ந்து நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நல்லா வெந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 30% வெந்துச்சுன்னா கத்திரிக்காய் ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லாவே வெந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா எண்ணெய் மட்டும் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வாங்கி மசாலாவை சேர்த்துக்கலாம். பார்க்க இட்லி பொடி மாதிரி இருக்கும், ஆனால் இட்லி பொடி இல்லைங்க.
இதுதான் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்குற ஒன்று. இப்போ இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படியே பார்க்கும் போதே சூப்பராக இருக்குது. இது நீங்கள் சப்பாத்திக்கெலாம் வச்சு கூட ட்ரை பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, தோசைக்கு ஸ்டஃப்பிங்காக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு இந்த ரெசிபி குழந்தைங்க கூட லைக் பண்ணுவாங்க, ஏன்னா நம்ம கொஞ்சம் வெல்லம் சேர்த்துருக்கோம், லைட்டாக ஒரு இனிப்பு ஃப்ளேவர் இருக்கும். கத்திரிக்காய் சாப்பிடாத பிள்ளைங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லாவே சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸுமே ஒரு சூப்பரான ரெசிபி. நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன், அடி பிடிக்காமல் இருக்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ரொம்ப வதங்கணுன்னா இல்லைங்க, ஆல்ரெடி நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கோம், அதனால் ரொம்ப வதங்கலாம் தேவை கிடையாது. இப்போது இது கூட நம்ம வடித்து வச்சுட்ட சாதத்தை சேர்த்து கலரிக்கலாம். இப்போது வடித்த சாதத்தை நான் இது கூட சேர்ந்து கலரிக்க போகிறேன். இப்போ இது நல்லா பொறுமையாக சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ தட் மசாலா நல்லா ரைஸோடு மிக்ஸ் ஆகி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. புளியோதரைக்கே ஒரு டஃப்பான காம்பினேஷனுங்க இது. புளியோதரைக்கே டஃப் கொடுக்கணுன்னா பார்த்துக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நம்பவே மாட்டீங்க. இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்தும் நீங்கள் சாப்பிடலாம், இல்லைன்னா அப்படியே சாப்பிட்டிங்கனாலுமே சூப்பராக இருக்கும். கூட ஒரு அப்பளம் மட்டும் பொரித்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சிடுறேன். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. தட்டு திறந்து பார்க்கலாம். இவ்வளோதாங்க, நல்ல வாசனையாக இருக்குது. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கிக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க அண்ட் ஈஸி கூட. அந்த மசாலா மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், வெறும் 10 நிமிஷத்தில் இந்த ரைஸ் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். கிட்ஸுமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க, உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். எம்மியான வாங்கிபாத் என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் மோர் வீடியோஸ்க்கு கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி குக்கிங், ஹாப்பி ஈட்டிங். இன்னொரு அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். பாய்.